إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار فقال الله تعالى في القرآن العظيم فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون الذين آمنوا وكانوا يتقون لهم البشرى في الحياة الدنيا وفي الآخرة அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயர் போற்றி புகழ்ந்து அவனுடைய சாந்தியும் கருணையும் நம்முடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய தோழர்கள் நல்லவர்கள் மீதும் அவர்களின் அழைத்தோடை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மக்கள் மீதும் உண்டாகட்டுமாக. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கருணையினால் இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்துடைய இரவுகளிலே அல்லாஹ் மற்றும் அல்லாஹுடைய தூதருடைய உபதேசங்களை கேட்டறிந்து செயல்படுவதற்காக நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். நமக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பினை நல்கிய அல்லாஹ்வுக்கு நன்றி அனைத்தையும் உரித்தாக்கியவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு அற்புதங்கள், அதாவது முஅஜிசாத் அப்படின்னு சொல்லுவாங்க. முஅஜிசாத் அப்படின்னா அற்புதங்கள். இந்த அற்புதங்கள் அல்லாஹ்வால் அடியார்களுக்கு வழங்கப்படக்கூடிய அற்புதங்கள். இந்த உலகத்திலே அல்லாஹ்வால் அப்படி அடியார்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அற்புதங்கள் என்ன என்பதைத்தான் இன்றைய உரையிலே நாம் பார்க்க போகின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களுக்கு அற்புதங்களை வழங்கியிருக்கின்றார், நபிமார்களுக்கு அற்புதங்களை வழங்கியிருக்கின்றார். இப்படி அல்லாஹ்வால் வழங்கப்படக்கூடிய அற்புதங்கள் எந்த அளவிற்கு இந்த உலகத்திலே பேசப்பட்டிருக்கின்றது என்பதுதான் இன்றைக்கு தலைப்பாக நாம் எடுத்திருக்கிறோம். அல்லாஹ் ஒவ்வொரு அற்புதமாக தன்னை நம்பி வாழ்ந்த மக்களுக்காக, தன் மீது உண்மையான இறை நம்பிக்கையும் பயபக்தியும் கொண்ட மக்களுக்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வழங்கிய அற்புதங்கள் என்ன என்பதை பற்றி அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொல்லி காட்டுகின்றார்கள். அதே போல அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நம்முடைய இறுதி தூதர், அவர்களுக்கு அல்லாஹ்வால் தரப்பட்ட அற்புதங்கள் என்ன என்பதையும் இன்றைய உரையிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். திருமறை குர்ஆனுடைய 10வது அத்தியாயம் யூனுஸ் என்ற அத்தியாயத்தினுடைய 62, 63, 64வது வசனங்களிலே அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்லி காட்டுகின்றான். அலா அறிந்து கொள்ளுங்கள், இன்ன அவுலியா அல்லாஹி, அல்லாஹுடைய நேசர்களுக்கு லா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்களுக்கு எந்த விதமான பயமும் கவலையும் கிடையாது. அல்லதீன, அவர்கள் எப்படிப்பட்ட தன்மை உடையவர்கள் என்று சொன்னால், ஆமனு வகானு யத்தகூன், அவர்கள் நம்பிக்கை கொண்டிருப்பார்கள், பயபக்தியோடு வாழ்வார்கள். லஹுமுல் புஷ்ரா ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆখিরা, அவர்களுக்கு இந்த உலகத்திலும் மறுமையிலும் நற்செய்தி உண்டு என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். அல்லாஹ்வுடைய நேசர்கள், இந்த உலகத்தில் யார் யாரெல்லாம் நேசர்களாக அடையாளம் காட்டப்படுகின்றார்களோ அவர்களெல்லாம் நேசர்கள் என்று நாம் சொல்ல முடியாது. நேசர்களாக கூட இருக்கலாம், ஆனால் அல்லாஹ் தன்னுடைய நேசர்களுக்கான ஒரு இலக்கணத்தை சொல்லி காட்டுகின்றான். அந்த நேசர்களை பொறுத்தவரை அல்லாஹ் யாரை தன்னுடைய நேசனாக ஏற்றுக்கொண்டானோ,
யாரை தன்னுடைய பாதுகாப்புக்கு கீழாக கொண்டு வருகின்றானோ அப்படிப்பட்டவர்களை பொறுத்தவரை அவர்களுக்கு எந்த விதமான பயமும் கவலையும் இருக்காது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். அவர்களுடைய பண்பை பற்றி சொல்லும் பொழுது நம்பிக்கையும் இறையச்சத்தையும் அவருடைய பண்பாக சொல்லி காட்டுகின்றார். அவங்கள்ட்ட நம்பிக்கை இருக்கும், அதுக்கு அடுத்தபடியாக பயபக்தி இருக்கும். லஹுமுல் புஷ்ரா ஃபில் ஹயாத்தி துன்யா வ ஃபில் ஆখিরা, அவர்களுக்கு இந்த உலகத்திலும் மறுமையிலும் சுப செய்தி உண்டு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். அப்படிப்பட்ட சுப செய்திகள் தான் பல நேரங்களிலே அற்புதங்களாக முஅஜிசாத்துகளாக நல்லடியார்களுக்கு காட்டப்பட்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட அற்புதங்களை பற்றி தான் பார்க்க போறோம். அற்புதங்களை பொறுத்தவரை நபிமார்களுக்கு அற்புதங்கள் வருவது என்பது அல்லாஹ்வுடைய நபிமார்கள் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு வருகின்றது. அது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் அல்ல. ஆனால் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு அவனை முழுமையாக நம்பிய அடியார்களுக்கு ஏற்படக்கூடிய அற்புதங்கள் தான் ஆச்சரியத்தக்க அற்புதங்களாக இருக்கின்றன. ஏன் அதை அல்லாஹ் செய்கின்றான் என்பதற்காகத்தான் இந்த வசனங்களை, இந்த 3 வசனங்களை உங்களுக்கு நம்ம கோடிட்டு காட்டணும். அவங்க அல்லாஹ்வுடைய நேசர்கள், அல்லாஹ்வால் விரும்பப்படக்கூடியவர்கள், அல்லாஹ்வின் மீது அவர்கள் நம்பிக்கை பரிபூரணமாக இருப்பதின் காரணமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு அற்புதங்களை ஏற்படுத்துகின்றான். இது எல்லாத்துக்கும் நடக்கும். அன்னையோட முடிந்து போனதெல்லாம் கிடையாதுங்க. ஒரு பனு இஸ்ரவேலுடைய காலத்துல முடிஞ்சு போச்சு அல்லது அதற்கு முந்தைய சமூகத்தோடு முடிஞ்சு போச்சு அப்படின்லாம் கிடையாது. யார் உண்மையிலேயே இறை நம்பிக்கையும் பயபக்தியும் இருக்குதோ அந்த இறை நம்பிக்கை சில நேரங்களில் நமக்கு கூட அற்புதங்களை ஏற்படுத்தலாம். நமக்கு முஅஜிசாத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏற்படாது அப்படின்லாம் சொல்லவே முடியாது. அந்த அற்புதங்கள் என்று நம்முடைய வாழ்க்கையில கூட ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நடக்கலாம். அதையெல்லாம் என்ன செய்ய முடியாது. அந்த நேரங்களிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உணர வைப்பானே தவிர அது நடக்கவே நடக்காது என்று சொல்ல முடியாது. உலகத்தில் நிறைய அற்புதங்கள் நடந்ததாக சொல்லலாம். அப்படிப்பட்ட அற்புதங்கள் உண்மையிலே நடந்திருக்கவும் வாய்ப்புகள் இருக்கின்றது. அப்படி குர்ஆனிலும் ஹதீஸிலும் அந்த அற்புதங்களை பற்றி தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகின்றோம். எப்படிப்பட்ட அற்புதங்களை எல்லாம் அல்லாஹ்வின் மீது வைத்திருந்த பரிபூர்ண நம்பிக்கையின் காரணமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்திருக்கின்றான் என்பதைத்தான் நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். அதுல முதலாவதாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய அற்புதம் என்ன அப்படின்னா, குகைவாசிகள். திருமறை குர்ஆனுடைய 18வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்றானா இல்லையா, சூரத்துல் கஹ்ஃப், அந்த குகைவாசிகளுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்கிய அற்புதங்களை நாம் பார்க்க வேண்டும். எப்படிப்பட்ட முஅஜிசாத்துகளை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருந்தான். அவங்க பரிபூர்ணமாக அல்லாஹ்வை நம்பினாங்க, அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும் என்று நின்றாங்க. அரசனுக்கு முன்னால் நின்று நாங்கள் அல்லாஹ்வை மட்டுமே வணங்குவோம் என்பதை உறுதியாக சொன்னார்கள். எந்த விதமான பயமும் இல்லாமல் வெறும் 7 பேர் தான், வெறும் 7 பேர் உறுதியாக சொல்லிட்டு என்ன செஞ்சாங்கன்னா, அங்கிருந்து கிளம்பி வெளியே வராங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு ஒரு குகையில பாதுகாப்பு அளித்தான். அந்த குகையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி வைத்திருந்தான், கிட்டத்தட்ட 309 வருடங்கள் அந்த குகையில அவர்கள் தூங்கினாங்க. 309 வருடங்கள் அந்த குகையில இருந்தாங்க. அந்த 309 வருடங்களும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவங்களை எப்படி வச்சிருந்தான் அப்படின்றது தான் மிக முக்கியமான ஒரு அற்புதம். அதாவது அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக, யாரும் அவர்களுக்கு எந்த விதமான தீங்கையும் ஏற்படுத்தி விடக்கூடாது என்பதற்காக. ஏன்னா அரசனுக்கு முன்னால நின்று சத்தியத்தை சொல்லிட்டாங்க. ஃபகாலு ரப்புனா ரப்பு ஸமாவாத்தி வல் அர்த், வானங்கள் பூமியை படைத்தானே அவன்தான் எங்களுடைய இரட்சகன். லன் நதுஅ மின் தூனிஹி, அவனை தவிர யாரையுமே வணங்க மாட்டோம் அப்படின்றத உறுதியாக சொல்லிட்டாங்க. உறுதியாக சொல்லிட்டு சொன்னாங்க, ரப்பனா மில்லதும்க, எனக்கு உங்களிடத்திலிருந்து உன்னிடத்திலிருந்து எங்களுக்கு ஒரு வழியை காட்டுவாயாக என்ற ஒரு பிரார்த்தனையும் பரிபூர்ணமாக வச்சாங்க. அந்த பிரார்த்தனையின் காரணமாகத்தான் குகையில் அவர்கள் தஞ்சமடைந்தார்கள். அந்த குகையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 309 வருடங்கள் வாழ வச்சான். அந்த 309 வருடங்கள் அவங்க தூங்குனாங்க, வேற ஒண்ணுமே செய்யல. அந்த 309 வருடங்களை எப்படி தூங்குனாங்கன்னா, கண்மூடி தூங்கவில்லை என்பதுதான் அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி. தூங்குனா என்ன செய்வோங்க, கண்ணை மூடி இருக்கும். அதிகபட்சமா கொஞ்சம் நமக்கு கால்சியம் கம்மியா இருந்தா அரை கண்ணில் தூங்குவோம், அப்படித்தானே? அதெல்லாம் நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய சில குறைகளின் காரணமாக நிறைய பிள்ளைகளை பார்க்கலாம், அரைக்கண்ணில் தூங்குவாங்க, மூடி விடுவோம். அது நம்மள்ட்ட இருக்கக்கூடிய அந்த கால்சியத்தினுடைய சத்தினுடைய குறைவின் காரணமாக ஏற்படக்கூடிய சில நிகழ்வுகள். ஆனா அவங்க அல்லாஹ் என்ன செஞ்சான் அப்படின்னா, கண் திறந்து வைத்த நிலையிலே அவங்க தூங்கினாங்க. அவங்க கண்ணெல்லாம் மூடவே இல்லை. பார்த்தால், வெளியிலிருந்து ஒருவன் பார்த்தால், அவர்களை பார்த்தால் பயந்துட்டு தான் வெளியே போகணும், அந்த உள்ளே போகக்கூடாத அளவிற்கான ஒரு சூழலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உருவாக்கி வச்சிருந்தான். அல்லாஹ் சொல்றான் பாருங்க, திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும் பொழுது அந்த 17வது அத்தியாயத்தினுடைய
18வது அத்தியாயத்தினுடைய 18வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும்போது சொல்றான், வதஹ்சபுஹும் ஐகாதன், அவர்களை பார்த்தால் முழித்து இருப்பது போல் தான் நீங்க பார்த்து உணர்வீங்க அப்படிங்கிறான். பார்த்தா முழிச்சே இருப்பாங்க. ஒரு கண்ணை திறந்து அப்படி ஒருத்தர் முழிச்சு படுத்திருந்தா எப்படி இருக்குமோ அதே போலதான் அவங்க இருந்தாங்களே தவிர அவர்கள் தூங்கியதாக என்ன செய்ய முடியாது, நீங்க பார்க்கவே முடியாது. அது மட்டும் இல்ல, நுகல்லிபுஹும் ராத்தல் யமீனி வ ராத்த ஷிமால், வலது பக்கமும் இடது பக்கமும் அவங்களை நான் புரட்டிக்கிட்டே இருந்தோங்கிறான்ல. அதாவது அதை பார்த்த உடனே இவங்க முழிச்சு என்னமோ ஒரு கூட்டம் செஞ்சுட்டு இருக்குது உள்ள அப்படின்னு தெரிகிற அளவுக்கான ஒரு நிலையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி வச்சிருந்தான். நுகல்லிபுஹும் ராத்தல் யமீனி வ ராத்த ஷிமால், அவர்களை மாறி மாறி வலது பக்கம் இடது பக்கம் புரட்டிக்கிட்டே இருந்தோம். புரட்டினது யாரு? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அவங்கள திரும்பி எல்லாம் படுக்கல, அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அவங்க உள்ள போனோன்னு அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு ஒரு தூக்கத்தை கொடுத்துட்டாங்க. அவங்க தூங்குறாங்க. கண் விழித்த நிலையில் உள்ள ஒரு தூக்கம் ஒன்று, இரண்டாவது புரண்டு புரண்டு கொண்டிருந்த தூக்கம், அப்படி ஒரு தூக்கத்தை கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவர்கள் மேல் சூரிய உதயக்கூடிய நேரத்திலும் சரி, சூரியன் மறையக்கூடிய நேரத்திலும் சரி, அவர்கள் மீது சூரிய ஒளி படாத அளவிற்கு அல்லாஹ் அவங்கள பார்த்துக்கிட்டான். சூரிய ஒளி என்ன செய்யலங்க, அவங்க மேல படவே இல்லை. படாத அளவிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை பாதுகாத்தான். அதையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த 18வது அத்தியாயத்தினுடைய 17வது வசனத்தில் சொல்லும் பொழுது, வதர ஷம்ஸ, நீங்கள் சூரியனை பார்த்தால், இதா தலஅத் தஸாவரு அன் கஹ்ஃபிஹிம் ஸாத்தல் யமீன், அந்த சூரியனுடைய யதார்த்தம் அது வெளிப்பட்டது அப்படின்னா நேரா அந்த குகைக்குள்ளதான் அடிக்கணும். அப்படிதான் அந்த சூரியனுடைய நிலை. ஆனா நான் என்ன செஞ்சேன் என்னுடைய அடியார்களுக்காக, அல்லாஹ் சொல்றான் பாருங்க, என்னுடைய அடியார்களுக்காக, என்னை நம்பியவர்களுக்காக நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா அந்த சூரியனை கொஞ்சம் வலது பக்கமா சாட்சி விட்டேங்கிறான். சூரியன் என்ன செஞ்சுட்டேன், வலது பக்கமா சாட்சி விட்டேன். யாருக்காக? அவர்களுக்காக. சூரியன் உதிக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவர்கள் மீது அந்த சூரியனுடைய ஒளி படாமல் இருப்பதற்காக வலது பக்கமா கொஞ்சம் சாட்சோம், ராத்தல் யமீன். அதே போல இதா கரபத் தக்ரிதுஹும், மறையக்கூடிய நேரத்திலும் அவர்கள் மீது படாமல் இருப்பதற்காக ராத்த ஷிமால், இடது பக்கம் அந்த சூரியனை சாய்த்தோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். சூரியனையே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்கள் மீது படாத அளவிற்கு அவர்களை பாதுகாத்திருக்கின்றான் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஒரு அற்புதத்தை அந்த அடியார்கள் மீது நிகழ்த்தி இருக்கிறான் பார்க்கணும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அவர்களிடத்தில் இருந்த அந்த ஏகத்துவம், அந்த தௌஹீது தான். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாருமே இல்லை, அல்லாஹ்வை தவிர நான் யாருமே வணங்க மாட்டேன் என்பதில் உறுதியாக இருந்ததின் காரணமாக அரசரை வணங்கக்கூடிய, கடவுள்களை வணங்கக்கூடிய அந்த மக்களுக்கு மத்தியில அல்லாஹ்வை தவிர யாரையுமே வணங்க மாட்டோம் என்ற உறுதியாக இருந்ததின் காரணமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அற்புதத்தை அவர்களுக்கு நிகழ்த்தினான். இந்த அற்புதம் நிகழ்த்தப்பட்டதற்கான காரணம் அவர்கள்ட்ட இருந்த தௌஹீது தான். ஏகத்துவத்தால் இந்த அற்புதம் நிகழ்ந்தது. தௌஹீதால் இந்த அற்புதத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிகழ்த்தி வைத்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது அல்லாஹ்வினுடைய அடியார்களுக்கு அவர்கள்ட்ட இருந்த ஒரு காரணத்தினால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்த ஒரு அற்புதம். அதுக்கு அடுத்தபடியாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் ஒருவர் தான் குபைப் இப்னு அதி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபி தோழர். இவரை பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம். அவர் என்ன செஞ்சார், இறை மறுப்பாளர்களால் கொல்லப்பட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் மீது சஹாபாக்கள் எந்த அளவுக்கு நேசம் வைத்திருந்தார்கள் என்ற தலைப்புல பார்க்கும் பொழுது இந்த குபைப் இப்னு அதியை பத்தி பார்த்தோம். இவருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வழங்கிய ஒரு அற்புதம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக சிறைப்பட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஒரே காரணத்திற்காக மக்காவில் என்ன நடக்கின்றது என்பதை அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளைக்கேற்ப என்ன செஞ்சாருன்னா பார்த்தாரு. பார்த்த நேரத்தில் மாட்டிக்கிட்டார். அப்படி மாட்டிக்கொண்ட அந்த சமயத்துல அவரால் தப்பிக்க முடியல. கடைசியில் அவர் ஷஹீதாக்கப்பட்டுறார். அவரை சிறைபிடிச்சு என்ன செய்யறாங்க, வச்சிருக்கிறாங்க. சிறைபிடித்து வைத்திருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவருக்கு எதுவுமே தராமல் தான் சிறைபிடித்து வச்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் குபைபை யாருடைய வீட்டில் அடைத்து வைத்திருந்தார்களோ அந்த வேலைக்கார பெண்மணி குபைபை பார்க்கிறாங்க. அப்படி குபைபை பார்க்கக்கூடிய நேரத்தில் குபைபுடைய கையில திராட்சை பழம் இருக்குது. யாருமே கொடுக்கல, யாரும் கொடுக்கவும் மாட்டாங்க. சிறைவாசியாக கட்டப்பட்டு இருக்கின்றார். ஆனால் அப்படிப்பட்ட அந்த குபைபிடத்தில கையில திராட்சை இருக்குதுங்க. கையில் திராட்சையை சாப்பிட்டு கொண்டிருக்கின்றார். அந்த பெண்மணிக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். அந்த வேலைக்கார பெண்மணிக்கு, நான் எதுவுமே கொடுக்கவில்லை, இப்பொழுது மக்காவிலே இப்படிப்பட்ட திராட்சை கூட கிடைக்காது,
அப்படிப்பட்ட அந்த நேரத்திலே இந்த திராட்சையை இவர் உண்டு கொண்டிருக்கின்றாரா என்று மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தோடு அந்த பெண்மணி பார்த்தாங்க. அந்த திராட்சையை கொடுத்தது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். எப்படி கொண்டு வந்து அவங்க கையில சேர்த்திருக்கான் பாருங்க. ஒரு தண்ணியில ஒரு அறையிலே அடைக்கப்பட்ட நபருடைய கையில திராட்சை வந்து கிடைக்குதுன்னா எப்படி யோசிச்சு பாருங்க. எவ்வளவு பெரிய அற்புதம் இல்லையா? அல்லாஹுடைய தூதருடைய காலத்தில் வாழ்ந்த ஒரு நபித்தோழருக்கு அல்லாஹ் தந்த அற்புதத்தை பாருங்கள். அல்லாஹ்வால் தரப்படுகின்றது ஒரு திராட்சை கொத்து. அவர் சாப்பிடுவதற்காக, அவர் பசியாறுவதற்காக அல்லாஹ் தருகின்றான் என்று சொன்னால் எந்த அளவிற்கு அவர்கள் அல்லாஹ்வுடைய நேசர்களாக இருந்திருப்பாங்க. அல்லாஹ்வின் மீது உள்ள அந்த நம்பிக்கை தான் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக, அல்லாஹ்வுடைய தூதருக்காக ஒரு கட்டளையை நிறைவேற்ற வந்த அந்த நேரத்திலே அவர் சிறைப்பட்டு ஷஹீதாக்கப்படக்கூடிய அந்த நபருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்த மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை பார்க்கணும். இதெல்லாம் தான் ஆச்சரியத்திற்குரிய முஅஜிசாத்துகளாக பார்க்கப்படுகின்றது. இதை யாருக்கு வேண்டுமானாலும் அல்லாஹ் தரலாங்க. உண்மையிலே அல்லாஹ்வுடைய நேசர்களாக இருந்தால், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே பற்றுள்ளவர்களாக இருந்தால், அவன் மீது பரிபூர்ணமான நம்பிக்கையாளர்களாக இருந்தால் நமக்கும் இது போன்ற அற்புதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏற்படாதுன்னு சொல்லவே முடியாது. அல்லாஹ் குறிப்பிட்ட ஒரு சாராருக்கு மட்டும்தான், ஒன்று நபிமார்களுடைய காலத்தில் வாழ்ந்திருக்க வேண்டும் அல்லது நபிமார்களுடைய முந்தைய சமூகத்தில் வாழ்ந்திருக்க வேண்டும், அவர்களுக்கு மட்டும்தான் நாம் அற்புதத்தை தருவோம், வேறு யாருக்கும் அற்புதத்தை தரமாட்டோம் என்றெல்லாம் என்ன செய்யலங்க அல்லாஹ் சொல்லல. யாருக்கும் வேண்டுமானாலும் அல்லாஹ் தருவான் என்பதற்கான சான்றுகள் இது. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தோழர்கள்ல ஒருத்தருக்கு நடந்தது. அதே போல இன்னொரு நபி தோழர் இருந்தார், ஹன்தலா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபி தோழர். அவருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒட்டுமொத்த சஹாபாக்களுமே ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கான ஒரு அற்புதங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிகழ்த்தினான். என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக, அல்லாஹ்வுக்காக போர் என்ற ஒரு அறிவிப்பு வந்த பிறகு அவர் நடந்து கொண்ட அந்த முறைக்காக அல்லாஹ் அவருக்கு தந்த மாபெரும் வெகுமதியை, அற்புதத்தை நாம் பார்க்க வேண்டும். போர் அறிவிக்கப்படுகின்றது. அல்லாஹ்வுடைய தூதரும் சஹாபாக்களும் போருக்கு போயிடுறாங்க. ஹன்தலா திருமணமாகி இருக்கிறாரு. திருமணமாகி தன்னுடைய மனைவியோடு சேர்ந்து விட்டார். மனைவியோடு சேர்ந்து முடித்த பிறகு ஒரு செய்தி வருகின்றது, அல்லாஹ்வுடைய தூதரும் நபித்தோழர்களும் போருக்கு போயிட்டாங்கன்னு செய்தி வருது. செய்தி வந்தவன் என்ன செய்யறாருன்னா அப்படியே கிளம்பி போருக்கு போயிடுறார். மனைவியிடத்திலிருந்து விலகி அப்படியே கிளம்பி என்ன செய்யறாருங்க போருக்கு போயிடுறாரு. அந்த கடமையான குளிப்பை குளிக்காம என்ன செய்யறாரு போருக்கு போயிடுறாரு. போருக்கு போய் போர்லையும் கலந்துக்கிறாரு. போரில் கலந்து கொண்டு ஷஹீதாக்கப்பட்டுறார். போர்ல கலந்துட்டு ஷஹீதாக்கப்பட்டுறார். ஷஹீதாக்கப்பட்ட உடனே அவருடைய தலைப்பகுதியிலிருந்து நீர் சொட்டி கொண்டே இருக்கின்றது. அவருடைய தலைப்பகுதியிலிருந்து நீர் அப்படியே சொட்டி கொண்டே இருக்குது. அதை பார்க்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர். பார்த்துட்டு ஹன்தலா வீட்டுக்கு ஒருத்தர் அனுப்புறாங்க. ஒருத்தர் அனுப்பி ஹன்தலாவுடைய விஷயம் என்னன்னு பார்த்துட்டு வாங்க, ஹன்தலா, ஹன்தலாவுடைய காரியம் என்ன என்பதை விசாரித்து வாட்டு வாருங்கள் என்பதை என்ன செய்யறாங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பிடுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்புனா அல்லாஹ் அந்த மனைவி சொல்றாங்க, இரவு என்னோடு சேர்ந்திருந்தார், சேர்ந்த பிறகு அப்படியே வந்து விட்டார் என்று சொல்றாங்க. அப்படியே என்ன செஞ்சாரு வந்துட்டார். அப்படின்னு ஒண்ணு ஏன்னா ஷஹீதானவங்களை வந்து குளிப்பாட்டக்கூடாது. யார் ஷஹீத் ஆயிட்டாங்களோ போர்ல குளிப்பாட்டாம அப்படி என்ன செய்யணும் அடக்கம் செய்வது என்பதுதான் சட்டம். அவங்களை குளிப்பாட்டி மற்ற மையத்துகள் மாறி அவர்களை குளிப்பாட்டி என்ன செய்யக்கூடாதுங்க அடக்கம் செய்யக்கூடாது. இது ஷஹீதுகளுக்குரிய சட்டமே அதுதான். ஆனா பாருங்க அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஹன்தலாவை வானவர்கள் குளிப்பாட்டி கொண்டிருக்கிறாங்க. குளிப்பாட்டுறது யாருங்க? வானவர் குளிப்பாட்டி கொண்டிருக்கின்றார்கள். அவர் குளிப்பு கடமையானவரான நிலையிலே இங்கே வந்ததின் காரணமாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக ஜிஹாது செய்வதற்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக போரிட வேண்டும் என்பதற்காக குளிப்பு கடமையான ஒரு நிலையிலே அப்படியே வந்ததால் வானவர்கள் அவரை குளிப்பாட்டி கொண்டிருக்கின்றார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அதனுடைய நீர்கள் தான் சொட்டு சொட்டாக தலைப்பகுதியில் இருந்து வடிந்து கொண்டிருக்கின்றது என்று சொல்லி காட்டுறாங்க. எவ்வளவு பெரிய விஷயம் பார்த்தீங்களா? யார் ஒரு மனிதருக்கு யார் குளிப்பாட்டுகின்றார்? வானவர்கள் வராங்க. வானவர்களை அல்லாஹ் குளிப்பாட்ட வைத்திருக்கிறான் அப்படின்னா அந்த மனிதர் எப்படிப்பட்ட ஒரு ஜிஹாதிய உணர்வுடையவராக இருந்திருப்பார். அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக என்னை அர்ப்பணிக்க வேண்டும் என்ற அந்த உணர்வு தான் அவரை இந்த அளவிற்கு சிறப்பிற்குள்ளானவராக, அல்லாஹ்வுடைய அற்புதங்களில் உள்ளவராக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி வைத்தார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆக இது போன்ற காரியங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய அற்புதங்களுக்கு பக்கத்திலே ஒரு அடியானை இழுத்து செல்லும் என்பதற்கான செய்திதான்.
அதுக்கு அடுத்தபடியாக பனு இஸ்ரவேலுடைய காலத்தில் இருந்த ஒரு நல்லடியாரை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய அற்புதத்திற்கு சொந்தக்காரரான ஒருவரை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள். அவருடைய பெயர் என்ன அப்படின்னா ஜுரைஜ் என்பது அவருடைய பெயர். ஒரு நல்லடியார். அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, ஊருக்கு ஓரமாக ஒரு சின்னதா ஒரு கூடாரம் போட்டு அல்லாஹ்வை வணங்கி கொண்டே இருக்கிறார். ஊருக்கு ஓரமா ஒரு கூடாரத்தை போட்டு அல்லாஹ்வை வணங்கி கொண்டே இருக்கிறார். ஒரு நாள் தொழுது கொண்டிருக்கும் பொழுது ஜுரைஜுடைய தாயார் வராங்க. வந்து யா ஜுரைஜ்னு கூப்பிடுறாங்க. அவர் தக்பீர் கட்டி தொழுதுட்டு இருக்கிறார், தொழுகையில ஈடுபட்டு இருக்கிறார். அவ தொழுகையா தாயா என்று முடிவெடுக்க வேண்டிய ஒரு நிலை வருது. தொழுகையா தாயா என்று முடிவெடுக்க வேண்டிய ஒரு நிலையில தொழுகையை தேர்ந்தெடுத்து என்ன செய்யற, தொழுதுறாங்க. அவங்க அம்மா கத்திட்டு போயிடுறாங்க. ரெண்டாவது நாள் வராங்க. ரெண்டாவது நாள் வந்து என்ன செய்யறாங்க, ஜுரைஜ் என்ன செய்ய கூப்பிடுறாங்க. கூப்பிட்டோன்னு என்ன ஆகுதுன்னா, அன்றைக்கும் என்ன செய்யறாரு, அவர் தொழுதுட்டு இருக்கிறார். அப்பையும் என்ன செய்யல, அவர் தொழுகையை தேர்ந்தெடுத்துறாரு. தாய் கூப்பிட்டு என்ன செய்யல, வரல. உடனே அந்த தாய் ரெண்டாவது நாளும் போயிடுறாங்க. மூணாவது நாள் வராங்க. மூணாவது நாள் வந்து அதே மாதிரி கூப்பிடுறாங்க. அதே மாதிரி நடந்த உடனே அந்த தாய் ஒரு பிரார்த்தனை செய்து விட்டு போய் விடுகின்றார்கள் மகனுக்கு எதிராக. ஜுரைஜுக்கு எதிராக, தன்னுடைய மகனுக்கு எதிராக ஒரு பிரார்த்தனை செஞ்சிடறாங்க. அல்லாஹும்ம யா அல்லாஹ் லா தமூத்துஹு இல்லா உஜூஹு மூமிசாத், ஒரு கெட்ட முகத்தை இவனுக்கு காட்டாமல் இவரை மரணிக்க செய்து விடாது அப்படின்னு ஒரு துவா செஞ்சுட்டு போயிடுறாங்க. கோபத்துல ஒரு கெட்டவனுடைய முகத்தை இவனுக்கு காட்டாமல் இவரை மரணிக்க செய்து விடாதே என்ற ஒரு பிரார்த்தனையை செய்து விட்டு என்ன செய்யறாங்க, அந்த அம்மா போயிடுறாங்க. என்ன ஆகுது, அதுக்கு பிறகு ஜுரைஜை பற்றி அந்த மக்கள் பேசுறாங்க. இவ்வளவு நல்ல மனிதரா இருக்கிறாரு, ஊரே இவரை புகழுது, இவருடைய பேரை கெடுக்கணும், இவருடைய பேரை கெடுப்பதற்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, முடிவு பண்றாங்க. முடிவு பண்ணி என்ன செய்யறாங்க, ஒரு மோசமான நடத்தை உள்ள ஒரு பெண்ணை அனுப்பி அவரை எப்படியாவது திசை திருப்பி உன்னுடைய வலைக்குள்ளாக விழ வைத்து விட வேண்டும் என்று சொல்லி அனுப்புறாங்க. அவரை ஒண்ணுமே செய்ய முடியல. அவர் என்ன செய்ய முடியல, எந்த விதமான தவறான விஷயத்துக்கு அவரை அழைக்க முடியல, எதுவுமே செய்ய முடியல. அப்ப அந்த பெண்மணி என்ன செய்யறா அப்படின்னா, ஒரு ஆட்டு இடையனோடு என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா தவறான உறவு கொண்டு அதன் மூலமாக ஒரு குழந்தை பெற்றுறான். குழந்தை பிறந்த உடனே சொல்லிடுறான், இது ஜுரைஜுக்கு பிறந்த குழந்தை அப்படின்னு சொல்லி ஊரே சொல்லிடுறான். இது ஜுரைஜுக்கு பிறந்த குழந்தைன்னு சொன்ன உடனே ஊருக்காரவங்க எல்லாம் என்ன ஏதுன்னு விசாரிக்காம அவருடைய கூடாரத்தை அடிச்சு ஒடிக்காது. செய்தியை கேட்டோன்னா அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படியே தான் இருக்கிறோம். ஒரு செய்தி சொல்லப்பட்டா உண்மையா என்னன்னு யாருமே பார்க்கறதே இல்லை. செய்தி கேட்டானா அப்படியே என்ன செய்யறது, பரப்பி விடுறது என்பது அன்றைக்கு வரை இன்றைக்கு வரை இருக்குது. அன்னைக்கு அப்படிதான் செஞ்சாங்க. பனு இஸ்ரவேலருடைய காலத்திலிருந்து மனித சமூகம் இருக்கும் வரை இதான் நம்ம ஒருத்தர் ஒரு செய்தியை சொன்னா உண்மையா என்னன்னு பார்க்கணும். பார்க்காம ஆராயாம எந்த விதமான முடிவும் எடுக்கக்கூடாது. இதுதான் இஸ்லாமிய மக்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிக் கொடுத்த மிக முக்கியமான ஒரு உபதேசம். ஆனா பொதுவாகவே அது இருக்கிறதே இல்லை. ஒரு செய்தியை சொல்லிட்டா அதுலயும் ஒரு படி மேல யார்கிட்டயா போய் ரகசியமா ஒரு செய்தியை சொல்லி பாருங்க, அப்பா இது ரொம்ப ரகசியம் யார்கிட்டையுமே சொல்லாதுன்னு சொன்னா அதுதான் ரொம்ப வேகமா பரவும். பாத்துருக்கீங்களா? சொல்லிட்டு சொல்லுவாரு, என்கிட்ட அவர் ரகசியமா சொன்னாரு, நீ என்ன செய்ய வேற யார்ட்டையும் சொல்லாதுன்னு அவர்கிட்ட போய் சொல்றது. அப்படி என்ன ஆகும் அப்படின்னா ஊர் முழுக்க அந்த செய்தி போயிடும். கடைசி அந்த ஆளுக்கே வந்து நிற்கும், என்னடா நான் அவர்கிட்ட ரகசியமா தானே சொன்னேன், அந்த ரகசியம் தான் அப்படி ஆயிருக்கு. அப்ப எந்த ஒரு செய்தியை பொறுத்தவரை செய்தி எப்படி சொல்லப்பட்டதோ அந்த செய்தியை எப்படி பார்க்க வேண்டும் என்ற ஒரு நடைமுறையும் நம்மள்கிட்ட கிடையாது. ஒரு விஷயத்தை சொன்னா உண்மையா பொய்யான்னு பார்க்காம உடனே நடவடிக்கை எடுக்கிறது. அப்படித்தான் என்ன செஞ்சுட்டாங்க, ஒட்டுமொத்தமா ஊரே சேர்ந்து வந்து அவர் இருக்கக்கூடிய அந்த கூடாரத்தை அடிச்சு நொறுக்கி அவரை அடிச்சு விடுறாங்க. என்ன நடக்குதுன்னே அவருக்கு தெரியல. என்னப்பா என்ன செய்றீங்க அப்படின்னா ஒண்ணுமே தெரியல. எல்லாம் முடிஞ்ச பிறகு ஏன் இப்படி அடிச்சீங்க அப்படின்னோட, நீ அந்த பெண்ணோட தவறான உறவு கொண்டுட்ட, அதன் மூலமாக ஒரு குழந்தையை பிறந்துச்சு, நீ நல்லவன் மாதிரி நடிச்சுக்கிட்டே இருக்கியா அப்படின்ற உடனே அவரை பார்த்துட்டு என்ன செய்யறாரு, அந்த குழந்தையை கூப்பிட்டு வாங்கிறார். அந்த குழந்தையை கூட்டிட்டு வாங்க அப்படிங்கிறார். குழந்தையை கூட்டிட்டு வராங்க. பிறந்த குழந்தைய கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்தோடனே என்ன செய்யறாரு, எனக்கு கொஞ்ச நேரம் அனுமதி தாங்கன்னு கேட்கிறாரு. எனக்கு கொஞ்ச நேரம் அனுமதி தாங்க அப்படின்னு கேட்கிறாரு. நான் போய் தொழ வேண்டும், நான் தொழ வேண்டும், தொழுவதற்கு எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அனுமதி தரப்படுது. அவர் தொழுதுட்டு வரார். தொழுது துவானான்னு கேட்டுட்டு வந்து வேகமா வந்தவொடனே என்ன செய்யற, பலம்மன் சரப்ப திரும்பி வந்த உடனே அந்த குழந்தையினுடைய வயிற்றுல என்ன செய்யறாரு, பத்தான ஃபீ பத்னிஹி,
அந்த குழந்தையுடைய வயிற்றுல ஒரு அடி அடிக்கிறார். குழந்தையுடைய வயிற்றுல ஒரு அடி அடிச்சுட்டு கேட்கிறாரு, வகால யா குலாம், சிறுவனே, மன் அபூக்க, உன்னுடைய தந்தை யாருன்னு கேட்கிறார். பிறந்த குழந்தை இடத்துல அடிச்சு கேட்கிறாரு, உன்னுடைய தந்தை யார் அப்படின்னு சொன்ன உடனே அந்த குழந்தை அங்கே பேசுது, இதோ இந்த ஆட்டு இடையன் தான் என்னுடைய தந்தை என்று பேசுது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு உலகத்திலேயே பேசிய குழந்தைகள் என்று 4 or 5 குழந்தைகள் அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுறாங்க. எப்ப குழந்தை பிறந்த பருவத்திலேயே பேசிய குழந்தைகள் என்று குறிப்பிடக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதரால் குறிப்பிடப்பட்ட குழந்தைகள்ல இந்த குழந்தையும் ஒன்று. என்ன செய்யறாரு, அடிச்ச உடனே அந்த குழந்தை பேசுது, என்னுடைய தந்தை இந்த ஆட்டு இடையன் தான் அப்படின்னு சொன்ன உடனே என்ன செய்வாங்க, தப்பு செஞ்சவங்க எல்லாம் வளமை போல என்னை மன்னிச்சிருங்க, தெரியாம செஞ்சிட்டோம், உங்களுக்கு நாங்க திருப்பி ஒரு கூடாரத்தை போட்டு தரோம், தங்கத்துல கூடாரம் போட்டு தட்டுமான்னு கேட்கறாங்க. எப்படி, தங்கத்துல வேணா உங்களுக்கு கூடாரம் போட்டு தட்டுமா, வெள்ளியில உங்களுக்கு கூடாரம் போட்டு தட்டுமா, நாங்க தெரியாம செஞ்சிட்டோம் அப்படின்னு உடனே அவங்க என்ன சொல்றாங்க, எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி போட்டு கொடுங்கப்பா, வேற எதுவுமே வேணாம் அப்படின்னு என்ன செய்யறாரு, அவர் சொல்றாரு. அதே மாதிரி அவருக்கு அமைத்து தரப்படுகின்றது. பாருங்க, 2 விஷயம் இதுல. ஒரு தாயினுடைய பிரார்த்தனைக்கு, ஒரு மகனுக்கு எதிராக ஒரு தாயினுடைய பிரார்த்தனைக்கு என்றைக்குமே ஆளாகிவிடக் கூடாதுங்க. ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு மகனுக்கு எதிராக தாயினுடைய பிரார்த்தனைக்கு ஆளாகிவிடக் கூடாது. ஒரு நல்ல மனிதர், இஹ்லாஸான மனிதர், அல்லாஹ்வை வணங்கக்கூடிய மனிதர், அந்த மனிதருக்கு ஏற்பட்ட ஒரு நிலையை பாருங்க. தாயினுடைய பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்றுக்கிட்டான். அந்த தாய் நொந்துட்டாங்க. தன்னுடைய மகனை பார்க்க வந்து மகனை அழைத்து மகனை என்று 3 நாட்களாக அழைத்து அந்த 3 நாட்களும் மகன் பதிலளிக்காதன் காரணமாக அந்த தாய் மகனுக்கு எதிராக பிரார்த்தனை செய்ய வேண்டிய ஒரு சூழல் வந்து பிரார்த்தனை செய்தவருடைய விளைவை இங்கே அனுபவிக்கின்றார். அதனால என்னைக்குமே பெற்றோர்களுடைய சாபத்திற்கு நாம் ஆளாகிவிடக் கூடாது. பெற்றோர்களுடைய திருப்தியில் தான் அல்லாஹ்வுடைய திருப்தி இருக்கின்றது. பெற்றோருடைய கோபத்தில் அல்லாஹ்வுடைய கோபம் இருக்கின்றது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறாங்க. அதனால எக்காரணத்தை கொண்டும் எந்த சூழ்நிலையிலும் தாயினுடைய சாபத்திற்கு நாம் ஆளாகிவிடக்கூடாது. நமக்கு எதிராக நம்முடைய தாய் ஒரு காலம் பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு சூழலை நாம் உருவாக்கிவிடக்கூடாது. என்ன மகன் இவனை நான் பெற்றெடுத்து எனக்கு என்ன பலன் என்ற ஒரு நிலையை உருவாக்கக்கூடிய ஒரு சூழலை யாருமே உருவாக்கிறாதீங்க. இதெல்லாம் ஒரு உதாரணம். ஒரு நல்ல அடியாருக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை என்று சொன்னால் யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வால் திருப்தி கொள்ளப்பட்ட ஒரு அடியாராக இருந்ததின் காரணமாகத்தான் அவருக்கு அல்லாஹ் ஒரு அற்புதத்தை தரான். கேட்ட உடனே என்ன செய்யுது, நடக்குது. அங்கே வயிற்றுல அடிக்கிறாரு, குழந்தை பேசுது அப்படின்னா சாதாரண விஷயம் கிடையாது. யாருமே எதிர்பாராத ஒரு சூழ்நிலையிலே ஒரு பிஞ்சு குழந்தை, பிறந்த குழந்தை பேசுவது என்பது மாபெரும் அற்புதங்கள்ல ஒன்று. அப்படிப்பட்ட அந்த விஷயத்தை நாம் மிகவும் கவனம் வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு அடியானுக்கு என்ன ஒரு சூழல் வருகின்றது என்று சொன்னால், தாய் தனக்கு எதிராக பிரார்த்தனை செய்தால் பலிக்கும் என்பதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த விஷயத்தின் மூலமாக முதல் படிப்புனையாக நமக்கு சொல்லித்தரான். அதனால எந்த விதமான பெற்றோருடைய சுபாவத்திற்கும் யாரும் மாறாகிவிடக்கூடாது. அதனால தான் இஸ்லாம் சொல்லுது, உன்னுடைய பெற்றோர் இறை மறுப்பாளராக இருந்தாலும் அவர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்று சொல்வதற்கான காரணம் அதுதான். அல்லாஹ் பாருங்க, அனிஷ்குர்லி வழிவாளிதைக்கு அப்படிங்கிறான். எனக்கும் உன்னுடைய பெற்றோர்களுக்கும் நன்றி செலுத்து அப்படின்ற ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அந்த அளவிற்கு பெற்றோர்களுக்கான முக்கியத்துவத்தை இந்த செய்திகள் எல்லாம் நமக்கு உணர்த்துகின்றது. இன்னொரு படி மேல போய் அல்லாஹ் சொல்றான் பாருங்க, பெற்றோர்களுடைய விஷயத்துல உங்களுடைய ஆள் மனதை அல்லாஹ் பார்க்கின்றான் அப்படின்றத அல்லாஹ் சொல்லி காட்டுறான். பெற்றோருடைய விஷயத்துல மட்டும் உங்களுடைய உள் மனசுல என்ன இருக்கு அப்படின்றத அல்லாஹ் பார்க்கறான். ரப்புக்கும் அஅலமு பிமா ஃபீ நுஃபூசிக்கும், உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்துல என்ன இருக்கு அது தெரியும். நான் வெளியே மேம்போக்க என்ன செய்யறேன், வெளிப்படையா பார்க்கும்போது என்னுடைய தாயையும் தகப்பனையும் நல்லபடியா கவனிச்சுக்கிறேன், எல்லாரும் நல்லபடியா புகழ்ற மாதிரி நான் வச்சுக்கிறேன். ஆனா உள்ளுக்குள்ளாக என்னுடைய மனசுக்குள்ளாக என்னுடைய தாயை பற்றியோ தந்தையை பற்றியோ தவறான அபிப்பிராயங்கள் நான் கொண்டிருந்தேன் என்று சொன்னால், இன்னும் என்னை விட்டு ஒழிய மாட்டேங்கிறாங்களே என்ற அந்த மாதிரியான எண்ணங்களை நாம் வைத்திருந்தோம் என்று சொன்னால் அதை கூட அல்லாஹ் அறியக்கூடியவனாக இருக்கிறான். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லும் பொழுது, ரப்புக்கும் அஅலமு பிமா ஃபீ நுஃபூசிக்கும், உங்களுடைய உள்ளங்களுடைய ஆழத்தில் இருப்பதை நான் அறிகின்றேன். இன் தகூனு சாலிஹீன், நீங்கள் நல்லவராக இருந்தால் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை பெற்றுக் கொள்ளலாம் என்பதை பெற்றோருடைய விஷயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதனால பெற்றோருடைய சாபத்திற்கு ஒரு நாளும் நாம் ஆளாகிவிடக் கூடாது என்பது இந்த சம்பவத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு படிப்பினை. அதே போல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு நல்ல மனிதர் யாரிடத்துல
அதிகமான உபரியான வணக்கங்கள் இருக்கோ அவருக்கு அல்லாஹ்வுடைய அற்புதங்கள் நடக்கும் என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ் சொல்வதாகவே சொல்லி காட்டுகின்றார்கள், மா யஸாலு யதகர்ரபு அப்தி இல்லா பில் அமலின் நவாஃபில். ஒரு அடியான் அவன் உபரியான வணக்கங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய காலமெல்லாம் என்னை நெருங்கிவிட முடியும் அப்படிங்கிறாங்க. என்னை நெருங்குவதற்கு ஒரு அடியானுக்கு என்ன தேவை? உபரியான வணக்கங்கள் தேவை. உபரியான வணக்கங்களை அவர் செய்து கொண்டிருந்தார் என்று சொன்னால் என்னை அவர் நெருங்கி விடலாம். அப்படி நெருங்கி விட்டார் என்று சொன்னால் அவர் பிடிக்கக்கூடிய கையாக, அவர் நடக்கக்கூடிய காலாக, அவர் பேசக்கூடிய வாயாக நான் மாறிவிடுகின்றேன் என்பதையெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றானே, அதனுடைய வெளிப்பாடு தான் இது. அதிகமாக தனிமையில் இருந்து உபரியான வணக்கத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார். ஒரு மனிதன் தனிமையிலே அல்லாஹ்வை வணங்கினான் என்று சொன்னால், தனிமையிலே அல்லாஹ்வை நினைத்து பார்த்தான் என்று சொன்னால், தனிமையிலே அல்லாஹ்வை வணங்கி அழுதான் என்று சொன்னால், நாளை மறுமை நாளிலே அவனுக்கு அரிசுடைய நிழல் உண்டு என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள். தனிமையிலே அல்லாஹ்வை வணங்கும் போது, தனிமையிலே அல்லாஹ்வை நினைத்து அழும் பொழுது கண்டிப்பாக நாளை அரிசுடைய நிழல் வரைக்கும் பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது என்பதையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள். அப்படிப்பட்ட உபரியான வணக்கம் தான், உபரியான இபாதத்து தான் அல்லாஹ்வுடைய அற்புதத்திற்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருந்தது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய அற்புதத்திற்குரியவர்கள் யார் என்று சொன்னால் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு பல முஅஜிசாத்துகளை அல்லாஹ் வழங்கி இருக்கின்றான். இன்னும் சொல்ல போனால் ஒட்டுமொத்த இறை நம்பிக்கையாளர்களுக்கும் ஒட்டுமொத்த சொர்க்கவாசிகளுக்கும் உதாரணமாக அல்லாஹ் உலகத்தில் சொல்லப்படக்கூடிய 2 பேர் யார் அப்படின்னா, ஒன்று மரியம் அலைஹிஸ்ஸலாம், இன்னொன்று ஆசியா அம்மா. இந்த 2 பேர் தான் ஒட்டுமொத்த நம்பிக்கையாளர்களுக்கும் உதாரணமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு அல்லாஹ்வுடைய அற்புதங்கள் நிறைய நடந்திருக்கு. மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயார் என்ன செஞ்சாங்க? வயிற்றில் இருக்கும் போதே நேர்ச்சை செய்யறாங்க, என்னுடைய குழந்தையை நான் இன்னி நதர்சுலக்க மாப்பி பத்தினி, என்னுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தையை உனக்கு நான் என்ன செய்யறேன்? நேர்ச்சை செய்து விடுகின்றேன் என்று சொல்றாங்க. உன்னுடைய பாதையில விட்டுறேன் அப்படிங்கிறாங்க, ஆம்பளை புள்ள பிறக்கும்னு சொல்லி. அந்த நேர்ச்சையின் காரணமாக மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கிடைத்த மாபெரும் அற்புதம் என்னன்னா, ஷைத்தானால் தீண்டப்படாத குழந்தையாக பிறந்தார்கள். ஷைத்தானால் தீண்டப்படாத குழந்தையாக பிறந்தார்கள். இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளையும் ஷைத்தான் தீண்டுவான், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. உலகத்தில் பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளையும் ஷைத்தான் தீண்டுவான், மரியம் அலைஹிஸ்ஸலாத்தையும் அவருடைய மகன் ஈசாவையும் தவிர என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை என்ன செய்யல? ஷைத்தான் தீண்டல. ஒரு குழந்தை பிறந்தவுடன் அழுகுதா இல்லையா? அது எதனால் அழுகுது? ஷைத்தானுடைய தூண்டுதலால், ஷைத்தான் கிள்ளுவதால் அழுகுது. ஷைத்தான் கிள்ளுவதால் அழுகுது. சில நேரம் குழந்தை அழுனா டாக்டர் கிள்ளி விட்டுறாரு, இல்லையா? குழந்தை அழுகாம இருந்தா ஏதோ ஒரு விதத்துல கிள்ளி என்னது வரத்தான் செய்யுது. டாக்டர் என்ன செய்வாரு? கிள்ளி விட்டு அழுகானா குழந்தை அழுகுது அப்படிங்கிறாங்க. குழந்தை அழுது பிறந்த ஒரு குழந்தை அழுதால்தான் அந்த குழந்தை உயிரோடு இருப்பதற்கான ஒரு அடையாளமாகவே இன்னைக்கு உலகம் வச்சிருக்கு. ஆனால் ஷைத்தான் என்ன செய்யறான்? பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் கிள்ளி விடுகின்றான். அதுல தப்பிச்ச 2 பேர் யாரு? மரியம் அலைஹிஸ்ஸலாம், அடுத்து ஈசா அலைஹிஸ்ஸலாம். மரியம் அலைஹிஸ்ஸலாம் காரணம் என்ன? அல்லாஹ்வுக்காக நேர்ச்சை செய்யப்பட்டதின் காரணமாக, அல்லாஹ்வுக்காக நேர்ச்சை செய்யப்பட்டதின் காரணமாகத்தான் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஷைத்தானால் தீண்டப்படாதவர்களாக இருந்தார்கள் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள். அதுக்கு அடுத்தபடியாக மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பொறுப்பாளராக யார் இருந்தாங்க? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துல பொறுப்பாக ஒப்படைக்கப்படுறாங்க. அவங்க தான் அவர்களுக்கு ஒரு கூடாரம் அமைத்து ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்த்து வளர்த்து வந்தாங்க. எப்ப அந்த கூடாரத்துக்கு போனாலும் அந்த காலகட்டத்தில் கிடைக்காத உணவு பதார்த்தங்கள் எல்லாம் அங்கே இருக்கும். கோடை காலத்தில் எதெல்லாம் கிடைக்காதோ அப்படிப்பட்டவைகள் எல்லாம் கோடை காலத்தில் கிடைக்கக்கூடியவைகளாம் குளிர்காலத்தில் இருக்கும். குளிர்காலத்தில் கிடைக்கிறதுலாம் கோடை காலத்தில் இருக்கும். அந்த ஊர்ல கிடைக்காத பல வகைகளை எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்காக கொடுத்துட்டு இருப்பான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. குல்லமா தகல அலைஹா ஜக்கரியல் மிஹராப், அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். திருமலை குர்ஆனுடைய 3வது அத்தியாயத்தினுடைய 36, 37வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். குல்லமா தகல அலைஹா ஜக்கரியல் மிஹராப், ஒவ்வொரு முறையும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கூடாரத்திற்கு போகக்கூடிய நேரத்தில் போய் பார்க்கும் போதெல்லாம் விதவிதமான உணவுகளை பார்ப்பாங்க. அந்த ஊரில் கிடைக்காத, அந்த நாட்களில் கிடைக்காத உணவுகளை எல்லாம் அவங்க பார்ப்பாங்க. பார்க்கும்போது ஒரு தடவை கேட்கிறாங்க,
கால யா மரியம் அண்ணா லக்கி ஹாதா, மரியமே இது எப்படி அப்படின்னு கேட்கும் பொழுது மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, காலத் ஹுவ மின் இந்தில்லாஹ், இந்த உணவுகளை அல்லாஹ் எனக்கு தந்தான் அப்படிங்கிறாங்க. அல்லாஹ் அக்பர். உணவு எங்க இருந்து வந்திருக்கு? அல்லாஹ்ட்ட இருந்து வருது. அல்லாஹ்விடத்திலிருந்து உணவை பெறுவது என்பது சாதாரண ஒரு காரியமா? அல்லாஹ்விடத்திலிருந்து ஒரு உணவை பெறுகின்றார்கள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஒரு அற்புதம் அந்த அம்மையாருக்கு நிகழ்ந்திருக்கும் பாருங்க. அந்த அற்புதத்தை அல்லாஹ் தொடர்ச்சியாக தந்துகிட்டே இருந்தான். அல்லாஹ் அவர்களுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறப்பார்கள் என்ற சுப செய்திக்கு பிறகு அவர்கள் கர்ப்பமாகி குழந்தை பிறக்கக்கூடிய அந்த சூழலிலே ஒரு இடத்தில் ஒதுங்கக்கூடிய நேரத்திலே அப்படியே பேரிச்சம் வனங்களை அல்லாஹ் அப்படியே அவர்களுக்காக சாட்சி வச்சான். பேரிச்சம் கொலைகள் அப்படியே சாய்ந்து வந்தன. கஷ்டப்பட வேண்டியதெல்லாம் கிடையாது. கையை நீட்டினால் கிடைக்கக்கூடிய அளவிற்கு பேரிச்சம் மரங்களை சாய்த்து வைத்தான். அவர்கள் எங்கே ஒதுங்கி இருந்தார்களோ அப்படி ஒதுங்கிய இடத்துல என்ன செஞ்சான் அப்படின்னா ஊற்றுகளை அல்லாஹ் ஏற்படுத்தி அவர்கள் தண்ணீர் பருகுவதற்கான ஏற்பாடுகளை அல்லாஹ் செஞ்சிருந்தான். இப்படியான அற்புதங்கள் எல்லாம் அவர்களுக்கு நடந்தது காரணம் அவர்கள் அல்லாஹ்வை அஞ்சுவதிலே மிகவும் உறுதியானவர்களாக இருந்தாங்க. மிக உறுதிமிக்க ஒரு பெண்ணாக இருந்ததின் காரணமாக அல்லாஹ் இந்த அற்புதத்தை தந்ததாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். காலத் ஹுவ மின் இந்தில்லாஹ், இது அல்லாஹ்விடத்திலிருந்து கிடைக்குது. இன்னல்லாஹ் யர்சுகு மன் யஷாஉ பிகைரி ஹிசாப், அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு கணக்கின்றி தருவான் என்பதற்கான ஒரு உதாரணம் என்பதை என்ன செய்றாங்க மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி தராங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தந்தான். இந்த அற்புதத்தை பார்த்துட்டு தான் என்ன செய்றாங்க ஹுனாலிக தஆ ஜக்கரியா ரப்பா, உடனே என்ன செய்றாங்க ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் குழந்தைக்காக பிரார்த்தனை செய்றாங்க. குழந்தை கிடைக்க போகின்றது என்ற சுப செய்தி சொன்ன பிறகு என்ன ஆச்சு? 3 நாள் நீங்க யார்ட்டையுமே பேசக்கூடாது. நாங்க இருக்கா இல்லையா? 3 நாளைக்கு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்தை நீங்க யார்ட்டையுமே பேசக்கூடாது. அல்லாஹ் துக்கல்லிமன்னாஸ சலாசலயாலின் சவியா, அந்த ஆல இம்ரான்ல 3வது அத்தியாயத்துடைய 38 39வது வசனங்கள் எல்லாம் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே வருது. அதுல அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? நீங்க யார்ட்டையுமே பேசக்கூடாது அப்படின்னு. அதுல இன்னொரு ஒரு விஷயத்தை அல்லாஹ் வச்சிருந்தா என்ன தெரியுமா? அவர்கள் பேச நினைத்தாலும் பேச முடியாது. அதுதான் இங்க எல்லாம் வச்சிருந்த விஷயம். அவங்கள பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டான். ஒருவேளை அவர்கள் பேச நினைத்தாலும் பேச முடியாது. அது அல்லாஹ் வைத்திருந்த ஒரு ஏற்பாடு. அதுதான் அவர்களுக்கு அடையாளம். உனக்கு ஒரு குழந்தை கிடைக்கும் என்பதற்கான ஒரு அடையாளமாக அல்லாஹ் என்ன வச்சிருந்தான் அப்படின்னா, நீங்கள் பேச நினைத்தாலும் உங்களால் பேச முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தி இருந்தா அதை ஒரு அடையாளமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குழந்தை பிறக்கும் என்பதற்கான ஒரு அடையாளம். அதே போல மரியம் அலைஹிஸ்ஸலாத்து குழந்தை பிறந்தோன்னு என்ன சொன்னான்னா, நீ யாரிடத்திலும் பேசக்கூடாதுன்னா பல நுக்கல்லிமல் யௌம இன்சியா, யாரிடத்திலும் நீங்க பேசக்கூடாது. பேசக்கூடாது என்று சொன்னால் பேச முடியாது. அதான் இங்க விஷயம். பேசக்கூடாது என்பதல்ல, அவர்கள் பேச நினைத்தாலும் அவர்களால் பேச முடியாது. இதை அல்லாஹ் ஏற்படுத்த, இதெல்லாம் ஒரு அடையாளம். அல்லாஹ் உன்னோடு நான் இருக்கின்றேன் என்பதை நிரூபிக்கும் விதமாக அல்லாஹ் செய்திருக்கக்கூடிய அற்புதங்கள்ல ஒன்று. நேரா குழந்தையை தூக்கிட்டு போறாங்க, நமக்கெல்லாம் தெரியும். குழந்தையை சூரத்து மரியம்ல சொல்றானா இல்லையா? அல்லாஹ் குழந்தையை தூக்கிட்டு போன உடனே யா உக்த ஹாரூன், ஹாரூனுடைய சகோதரியே, மாகான அபூ கிம்ரா சௌஇன், உன்னுடைய தாய் நல்லவளானவர் தானே, உன்னுடைய தாய் கெட்டவர் இல்லையே, அதேவனுடைய தந்தையும் நல்லவர் தானே, இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நீங்க செய்து விட்டீர்கள் என்று சொன்ன உடனே அஷாரத்திலே குழந்தையை சுட்டி காட்டினார்கள். குழந்தையை சுட்டி காட்டி பேசாமல் இருந்தார்கள். நான் பேச மாட்டேன், இன்னி நதர்த்துலக்க, நான் அல்லாஹ்வுக்காக நேர்ச்சை செய்திருக்கேன் அப்படின்னு சொல்லி இஷாராவை சொல்லி காட்டுறாங்க. அப்ப குழந்தை எப்படி பேசுன்னு சொன்ன உடனே கால இன்னி அபுதுல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய அடிமை என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேசினார்கள். அப்ப அல்லாஹ் எப்படிப்பட்ட அற்புதங்களை எல்லாம் வச்சிருக்காம பாருங்க. ஒரு அடியானுக்கு அவனுடைய செயல்கள்ல உறுதி தரும் விதமாக அவர்களுக்கு பேச்சு என்பதை தடுத்துறான். பேச்சை தடுத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அற்புதங்களை நிலைநாட்டினான் என்பதை எல்லாம் இந்த சம்பவங்கள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடியும். என்ன காரணம்? ஒரு அடியான் அல்லாஹ்வின் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த உறுதியான ஒரு நம்பிக்கை, மரியம் அலைஹிஸ்ஸலாத்திடத்தில் இருந்த உண்மையான இக்லாஸ், தவறான ஒரு நடத்தை நம்மிடத்தில் வந்துவிடக் கூடாது என்ற உறுதியான அந்த எண்ணத்திற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படிப்பட்ட அற்புதங்களை எல்லாம் தந்தான் என்பதை பார்க்கிறோம். இதெல்லாம் யாருக்கு? இந்த சமூகத்தில் வாழ்ந்த நல்லவர்களுக்கு, நல்ல மனிதர்களுக்கு, பனு இஸ்ரவேலுடைய காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கெல்லாம் இது போன்ற அற்புதங்களை எல்லாம் தந்தான். அதே போல ஒரு சிறுவன், நம்மளாம் பிரபலமாக கேள்விப்பட்டிருக்கக்கூடிய, முஸ்லிமில பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அதே பனு இஸ்ரவேலுடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவம், நீண்ட ஒரு சம்பவம்.
சுருக்கமாக அதில் ஒரே ஒரு செய்தியை மட்டும் இங்கே குறிப்பிட வேண்டும். என்ன ஆகுது? அந்த பையன் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறான். ஒரு நாட்டிலே ஒரு அரசன் இருந்தான். அந்த அரசனுக்கு ஒரு சூனியக்காரன் இருந்தான். அவனுக்கு குறி சொல்வதற்கு, அவனுடைய நல்ல நாட்களை எல்லாம் பார்த்து சொல்வதற்கு ஒரு சூனியக்காரன் இருந்தான். அந்த சூனியக்காரன் இறந்த உடனே ஒரு சிறு வயதுள்ள ஒரு சிறுவனை சூனியத்தை கற்றுக்கொள்வதற்காக, அந்த சூனியக்காரனுக்கு வயதான உடனே சூனியத்தை கற்றுக்கொள்வதற்காக ஒரு சிறுவனை அனுப்புறாங்க. போற வழியில ஒரு மார்க்க அறிஞரை பார்க்கின்றான். 2 பேர்த்தையும் பாடம் படிச்சு மார்க்கம்தான் உயர்ந்தது என்று மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கின்றான். ஏற்றுக்கொண்ட பிறகு அவனே அதனுடைய செயல்பாடுகளை அந்த மக்கள் எல்லாம், ஊர் மக்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு காரணமாக ஆகிவிடுகின்றது. ஒரு கட்டத்தில் அரசன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, இந்த சிறுவனை கொல்லாமல் நாம் இந்த ஊரிலே எதுவும் செய்ய முடியாது. நம்முடைய நாட்டில் எதுவும் செய்யணும் அப்படின்னா இந்த சிறுவனை கொன்றாக வேண்டும். இந்த சிறுவனை கொல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது என்பதற்காக அந்த சிறுவனை கொல்வதற்கான ஏற்பாடுகளை அந்த அரசன் செய்யறான். அரசன் செஞ்சுட்டு என்ன செய்யறான் அப்படின்னா, முதலாவதாக இந்த சிறுவனை ஒரு மலையின் மேல் கொண்டு போய் வைங்க. மலையில இருந்து அவனை என்ன செய்யுங்க, அவனை பயமுறுத்துங்க. மலையிலிருந்து பயமுறுத்தி அவன் திருந்தி விட்டால் அவனை ஊருக்கு கூட்டிட்டு வந்துடுங்க. இல்லை என்று சொன்னால் மலையில் அவனை தள்ளி விடுங்கள் என்று சொல்லி என்ன செய்யறாங்க கேட்டீங்கன்னா, அந்த அரசன் அனுப்புறாங்க. அந்த சிறுவனை கொண்டு ஒரு கூட்டம் போறாங்க. கூட்டம் போய் மலை மீது ஏறிக்கிறாங்க. மலை மீது ஏறி நின்ற உடனே, நீ இந்த மார்க்கத்துக்கு திருப்பி வந்துடுறியான்னு கேட்கிறாங்க. முடியாதுங்கிறான். முடியாதுன்னு சொன்ன மட்டும் இல்லாம, அல்லாஹும்ம அக்ஃபினீஹிம் பிமா ஷி'த, யா அல்லாஹ் நீ நாடியபடி இவர்களிடத்திலிருந்து என்னை காப்பாற்று அப்படின்னு சொன்ன இந்த சிறுவன் பிரார்த்தனை செய்யறான். பிரார்த்தனை செஞ்ச உடனே என்ன ஆகுது அப்படின்னா, மலை அப்படியே ஆடுது. மலை என்னது, எந்த மலையில நிக்கிறாங்களோ அந்த மலை அப்படியே ஆடுது. ஆடினவன் என்ன ஆகுதுன்னா, எல்லாரும் விழுந்துடுறாங்க. அந்த சிறுவன் மட்டும் அப்படியே இருக்கான். எல்லாரும் விழுந்தாச்சு, அந்த சிறுவன் மட்டும் அப்படி இருக்கிறான். சிறுவன் மட்டும் என்ன செய்யல, உழுகல, எல்லாரும் விழுந்துடுறாங்க. நேரம் என்ன செய்யறான் அப்படின்னா, அந்த சிறுவன் அரசன்ட்ட வந்து நிக்கிறான். அரசனுக்கு ஆச்சரியம், என்னடா ஒரு கூட்டத்தை அனுப்பணும், அந்த கூட்டத்தையே அனுப்பி இவனை கொல்லுங்கள் என்று சொன்னால் எல்லாரும் செத்துட்டாங்க, இவன் மட்டும் வந்து நிக்கிறானே அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னா, அவர்கள் ஆச்சரியப்பட்டு போறான். அந்த அரசன் அவன் திருப்பி வந்து நிக்கிறான், ஒண்ணுமே செய்ய முடியல. உடனே கேட்கிறான் அந்த அரசன், என்ன செஞ்ச என்னுடைய தோழர்களை எல்லாம்? அல்லாஹ் அவர்களிடத்திலிருந்து என்னை காப்பாற்றி விட்டான் என்று அந்த சிறுவனை சொன்னான். ஒரே வார்த்தை தான், அல்லாஹும்ம அக்ஃபினீஹிம், யா அல்லாஹ் அவர்களிடத்திலிருந்து என்னை காப்பாற்று, பிமா ஷி'த நீ நாடியபடி என்னை காப்பாற்று அப்படிங்கிறாங்க. சொன்ன உடனே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மலையை ஆட்டி அவங்க எல்லாத்தையும் உள்ள வச்சிடறான். அதுக்கு அடுத்தபடியாக அந்த சிறுவனை கொண்டு என்ன செய்யறாங்க, கடலுக்கு போறாங்க. சிறுவனை கொண்டு கடலுக்கு போறாங்க. நடு கடல்ல போய் தள்ளி விட்டுருங்க. நடு கடல்ல போய் தள்ளி விட்டுறணும். அவன்கிட்ட போய் கேட்கணும், நீ இஸ்லாத்தை வச்சு வெளியே வந்துடுறியான்னு கேட்கணும். வெளியே வந்துட்டீங்க, வெளியே வந்துட்டானா விட்டுருணும் அவனை. இல்லை என்றால் நடுக்கடல்ல என்ன செய்யுங்க, அவனை தள்ளி விட்டு கொண்டுருங்க அப்படின்னு சொன்ன உடனே அதே மாதிரி கொண்டு போறாங்க. கொண்டு போன உடனே அங்கே நின்று கொண்டும் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறான் அந்த சிறுவன். தனி ஒருவனாக இருக்கக்கூடிய அந்த சிறுவன் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கின்றான். அல்லாஹும்ம அக்ஃபினீஹிம் பிமா ஷி'த, யா அல்லாஹ் நீ நாடியபடி இவர்களிடத்திலிருந்து என்னை காப்பாற்று என்று சொன்ன உடனே அதே போல அந்த படகு ஆடுது. படகுல வந்தவன்லாம் உளுந்து செத்து போயிடுறான். அவன் எல்லாம் சாவடிச்சிடறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சிறுவனை எல்லாம் காப்பாற்றுறான். எப்படி ஒரு சிறுவனுடைய பிரார்த்தனை எப்படி எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படுது பாருங்க. காரணம் அல்லாஹ்வின் மீது வைத்திருந்த நம்பிக்கை, அல்லாஹ்வை பரிபூர்ணமாக நம்பியதின் காரணமாக, அந்த சிறு வயதிலே ஏற்றுக்கொண்ட அந்த கொள்கையில உறுதியாக இருந்ததின் காரணமாக, மிக உறுதியாக இருந்ததின் காரணமாகத்தான் இப்படிப்பட்ட அற்புதங்களை எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிகழ்த்தி காட்டினான். கடைசியா சொல்றான் அந்த அரசன்ட்ட, உன்னால் என்னை கொல்லவே முடியாது, உன்னால என்னை கொல்லவே முடியாது, நீ என்ன நினைச்சாலும் என்னை கொல்ல முடியாது, நீ எங்க போய் நிப்பாட்டினாலும் உன்னால் என்னை கொல்லவே முடியாது, என்னை கொல்லணும்னாலும் நான் தான் உனக்கு ஐடியா தரணும் அப்படிங்கிறான். என்னை கொல்லணும்னாலும் நான் தான் உனக்கு ஐடியா தரணும், நான் சொன்ன மாதிரி மட்டுமே என்னை கொல்ல முடியும் என்று என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா, அந்த சிறுவன் சொன்ன உடனே அந்த சிறுவனுடைய வார்த்தையை பாருங்க, இன்னக லஸ்த பிகாத்திலி ஹத்தா தஃஅலு மா ஆமுரக பிஹி, நான் சொல்வது போல் செய்தால்தான் என்னை கொல்ல முடியும், இல்லை என்றால் உன்னால் என்னை கொல்ல முடியாது. உடனே அரசனுக்கு எப்படியாவது இவன் மூத்தா போனா போதும், இவன் உயிரோடு இருக்கவே கூடாது என்பதற்காக என்ன செய்யறான், மாகுவ என்ன அது அப்படின்னு கேட்கிறேன். என்ன அது சொல்லு, நான் எப்படியாவது என்ன செஞ்சிடறேன், உன்னை கொல்வது மட்டுமே
என்னுடைய நோக்கம் என்று கேட்கும் பொழுது தஜ்மஉன் நாஸ் ஃபீ ஸஈதின் வாஹிதின், எல்லா மக்களையும் ஒரு மைதானத்தில் ஒன்று சேர், எல்லா மக்களையும் ஒரு மைதானத்தில் ஒன்று சேர். ஒன்று சேர்ந்த பிறகு தஸல்லுபுனி அலா ஜஸஇன், ஒரு மரத்தில் என்ன செய், ஒரு கட்டு கட்டிட்டு பின்னால என்ன செய்யணும்னா சும்மா குது சஹமன் மின் கினானத்தி, நான் என்ன செஞ்சிருப்பேன், ஒரு அம்பு கூடு வச்சிருப்பேன், ஒரு அம்பு கூடு என்கிட்ட இருக்கும். அந்த அம்பு கூடுல இருந்து ஒரு அம்பை நீ எடுக்கணும். அந்த அம்பு கூடுல இருந்து ஒரு அம்பை நீ எடுத்து சும்மா லா சஹம ஃபீ கௌதில் கபதில் கௌஸ், அந்த வில்லுல வச்சு சும்மா கால பிறகு சொல்லணும் பிஸ்மில்லாஹி ரப்பில் குலாம், இந்த சிறுவனுடைய இறைவனுடைய பெயரை கொண்டு எரிகின்றேன் என்று நீ எரியணும். எப்படி? இந்த என்னுடைய நீ என்னை கட்டண ஒரு மரத்துல நான் அம்பு கூடு வச்சிருப்பேன், அதுல இருந்து ஒரு அம்பை எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நீ வில்ல வச்சு என்ன செய்யணும் அப்படின்னா பிஸ்மில்லாஹி ரப்பில் குலாம், இந்த சிறுவனுடைய இறைவனுடைய பெயரை கொண்டு நான் எரிகின்றேன் சொல்லிட்டு சும்மா அர்மினி, என் மீது எரிந்தால் ஃபஇன்னக இதா ஃபஅல்த, நீ அவ்வாறு செய்தால் கதல்தனி, என்னை நீ கொன்று விடலாம் அப்படின்னு சொல்லி அந்த சிறுவன் சொல்றான். சொன்ன உடனே சரி எப்படியா அவன் செத்து போனா போதுன்னு சொல்லி எல்லா மக்களையும் வர வச்சிடறான். எல்லா மக்களும் என்ன செய்யறாங்க, கிரவுண்ட்ல வந்துடுறாங்க, வந்து நிக்கிறாங்க. வந்து நின்ற உடனே இவனை கட்டியாச்சு. அந்த சிறுவனை கட்ட பிறகு அவனுடைய இதுல இருந்து என்ன செய்யறான், ஒரு அம்பை எடுத்து கையில வச்சு அந்த சிறுவன் அந்த அரசன் எரிகிறான். பிஸ்மில்லாஹி ரப்பில் குலாம், இந்த சிறுவனுடைய ரட்சகனுடைய பெயரை கொண்டுன்னு சொல்லிட்டு சும்மரமாகு, பிறகு எரிந்த உடனே அந்த சிறுவனுடைய நெஞ்சிலே பட்டு அதோட என்ன செய்யறான், அந்த சிறுவன் மௌத்தா போயிடுறான். எரிஞ்சு அந்த சிறுவன் என்ன செய்யறான், கொல்லப்பட்டுறான். கொல்லப்பட்ட உடனே என்ன ஆகுது, அந்த சிறுவன் கொல்லப்பட்ட அடுத்த மாத்திரத்திலேயே ஃபகாலன் நாஸ், ஒட்டுமொத்த மனிதர்களும் சொல்லி விடுகின்றார்கள் ஆமன்னா பி ரப்பில் குலாம், ஆமன்னா பி ரப்பில் குலாம், ஆமன்னா பி ரப்பில் குலாம், இந்த சிறுவனுடைய இரட்சகனை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், இந்த சிறுவனுடைய இரட்சகனை நாங்கள் ஏற்றுக்கொண்டோன்னு ஒட்டுமொத்த ஊரும் இஸ்லாத்துக்கு வந்து, ஒட்டுமொத்த ஊரும் இஸ்லாத்துக்கு வந்தாச்சு. இவன் நினைச்சது என்ன, இந்த சிறுவனை கொண்டால் எல்லாம் முடிஞ்சுன்னு நினைச்சான். அம்பு எரியப்பட்டது, சிறுவன் இறந்தும் விட்டான், ஆனால் ஒட்டுமொத்த ஊரும் இஸ்லாத்துக்கு வந்தது. அவனால் ஒண்ணுமே செய்ய முடியல, அவனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. மிகப்பெரிய ஒரு கை சேதம் தான் அவனுக்கு ஏற்பட்டது. உடனே என்ன செய்யறான், யார் யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ, யார் யாரெல்லாம் இந்த சிறுவனுடைய இரட்சகனை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் அனைவரையும் கொல்ல வேண்டும் என்ற ஒரு கட்டளை இடுறார். எல்லாத்தையும் கொல்லணும், எல்லாத்தையும் கொன்றணும் என்ற ஒரு கட்டளை இடப்படுகின்றது. கட்டளையிடப்பட்டு மிகப்பெரிய ஒரு நெருப்பு குண்டம் மூட்டப்படுகின்றது. அதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சூரத்துல் புரூஜ்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். குத்தில அஸ்ஹாபுல் உக்தூத், நெருப்பு குண்டத்துக்காரர்கள் கொல்லப்பட்டார்கள். அல்லாஹ் சொல்றானா இல்லையா? சூரத்துல் புரூஜ்ல அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வசனத்துடைய விளக்கம் தான் இந்த செய்தியாகும். அப்ப என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா, யார் நெருப்பு மூட்டினாங்களோ அவங்கள கொண்டது ரெண்டாவது பக்கம். நெருப்பு மூட்டின பிறகு என்ன செய்யறாங்கன்னா எல்லோரையும் அந்த நெருப்பு குண்டத்துல தள்ளி விடுறாங்க. யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்களோ ஒட்டுமொத்தமாக நெருப்பு குண்டத்தில் தள்ளப்பட்டு அழிக்கப்படுறாங்க. இங்கோ ஒன்னு ரெண்டு நடக்கும் போது நம்ம பயப்படுறோமே, யோசிச்சு பாருங்க. ஒட்டுமொத்த சமூகமும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றதற்காக அழிக்கப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால் எந்த அளவிற்கு இஸ்லாத்தினுடைய விரோதத்தன்மை ஒரு சமூகம் கொண்டிருக்கும் என்பதை யோசிச்சு பாருங்க. எல்லாம் என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுக்காக இந்த நெருப்பு குண்டத்துல உழுவுறதுக்கு நாங்க தயாரா இருக்கோன்றாங்க. எல்லாரும் உழுகுறாங்க, யாரும் என்ன செய்யல, யோசிக்கவெல்லாம் இல்ல. அல்லாஹ்வை ஏத்துக்கிட்டோம், அல்லாஹ்வை சொல்லிக் கொடுத்த சிறுவனை மரணித்து விட்டான், இதுக்கப்புறம் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் என்ன செய்யறாங்க, அது நெருப்பு குண்டத்துல உளுந்துடுறாங்க. எல்லாரும் உளுந்து உளுந்து என்ன செய்யறாங்க, அவன் சொன்னோன்னு எல்லாரும் உளுந்துடுறாங்க. யாருமே என்ன செய்யல. மல்லம் எர்ஜி தீனஹு, யார் அவருடைய மார்க்கத்தை விட்டு வெளியே வருகின்றாரோ அவர்கள் மட்டுமே பாதுகாக்கப்படுவார்கள், இல்லை என்றால் அவர் அனைவரும் சாகடிக்கப்படுவார்கள் என்று சொன்ன உடனே எல்லாரும் என்ன செய்யறாங்க, எங்களுக்கு இஸ்லாமே போதுமானது, இந்த நெருப்பு குண்டத்தில் விழுந்தால் தான் எங்களுடைய மார்க்கத்தை பாதுகாக்க முடியும் என்று சொன்னால் நாங்கள் விழுகின்றோம் என்று விழுந்துடுறாங்க. கடைசியா ஒரு அம்மா வராங்க, ஹத்தா ஜா திம்ராத்துல், ஒரு தாய் வராங்க, மகா சபியுல்லஹா, அந்த தாயிடத்திலே ஒரு பிறந்த குழந்தை இருக்கின்றது. தாயிடத்திலே ஒரு பிறந்த குழந்தை இருக்கின்றது. அந்த தாய் என்ன செய்யறாங்க, அது பக்கத்துல வராங்க,
வந்தோன குழந்தை இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பின்னால வந்துடுறாங்க. நான் விழுந்தாலும் பரவாயில்ல, என்னுடைய குழந்தையும் சேர்ந்து இந்த நெருப்பு குண்டத்தில் விழ வேண்டுமா என்ற அந்த தாயினுடைய அந்த பதட்டம் பக்கத்துல போயிட்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் திடீர்னு ஒரு 2-3 தடவை இப்படி நடக்கும் பொழுது திடீர்னு அந்த பிறந்த குழந்தை அங்கே பேசுகின்றது. பிறந்த குழந்தை அங்கே பேசுது. ஃபகால லஹல் குலாம், அந்த குழந்தை பேசியது, யா அம்மா, என்னுடைய தாயே, யா அம்மா, என்னுடைய தாயே, இஸ்பிரி, பொறுமையாக இருங்க, ஃபஇன்னக அலல் ஹக், நீங்கள் சத்தியத்தில் இருக்கிறீங்க, அதனால் கவலைப்படாதீர்கள். நீங்கள் சத்தியத்தில் இருக்கின்றீர்கள், அதனால் கவலைப்படாதீர்கள். நீங்கள் இந்த கிணற்றிலே விழுங்கள். இந்த நெருப்பு குண்டத்தில் விழுந்தால் இது நெருப்பு குண்டம் அல்ல, அல்லாஹ் உங்களுக்கு தரக்கூடிய சுவனத்தினுடைய வெகுமதி என்று அந்த குழந்தை பேசியது. அந்த குழந்தையோடு அந்த தாய் அந்த கிணற்றில் விழுகின்றாள் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார். அல்லாஹ் அக்பர். பாருங்க, 3 சம்பவமும் ஒரு தாயை கொண்டுதான் 3 குழந்தைகள் பேசியதாக சொல்றாங்களா இல்லையா? அந்த 3 சம்பவத்திலையும் பாருங்க ஒரு தாயோடு சம்பந்தப்பட்டிருக்கு. முதல் விஷயம் ஒரு தாயினுடைய பிரார்த்தனை, 2வது கற்பை நிரூபிக்க வேண்டிய ஒரு தாயினுடைய உள்ள குமுறல், 3வது தன்னுடைய குழந்தையை பாதுகாக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு தாயினுடைய நிலை. அந்த 3 நிலைகளிலும் அல்லாஹு தஆலா அந்த குழந்தைகளை பேச வைத்து அற்புதத்தை நிகழ்த்தி காட்டுகின்றான். அப்படிப்பட்ட ஒரு அற்புதம், இந்த அற்புதத்தை அல்லாஹ் நிகழ்த்தியதற்கான காரணம் பாருங்க, ஒரு சிறுவனுடைய உறுதியான ஒரு நம்பிக்கை, தான் மரணித்தாலும் பரவாயில்லை, அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக அந்த சிறுவனை பல நிலைகளில் இருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காப்பாற்றி அந்த சிறுவன் கடைசியாக ஷஹீதாக்கப்படக்கூடிய அந்த சூழ்நிலையிலே ஒட்டுமொத்த ஊரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்திற்காக ஒட்டுமொத்த மக்களும் தியாகம் செய்கின்றார்கள் என்று சொன்னால் எப்படிப்பட்ட மக்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அற்புதங்களை வழங்கி இருக்கின்றான் என்று பார்க்க வேண்டும். இவைகளெல்லாம் அல்லாஹ் மனிதர்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய, சாலிஹான மக்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய அற்புதங்கள். இது போன்ற அற்புதங்கள் என்பது யாருக்கோ எவருக்கோ நடந்த விஷயம் அல்ல, உங்களுக்கும் எனக்கும் நடக்கலாம். ஆனால் நாம் அல்லாஹ் சொன்னது போல, நான் ஆரம்பத்தில் சொல்லி காட்டினேனே, திருமறை குர்ஆனுடைய 10வது அத்தியாயத்தினுடைய 62, 63, 64 இந்த வசனங்களின் அடிப்படையில் நாம் இருந்தால், அலா இன்ன அவுலியா அல்லாஹ், அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய நேசர்கள் இருக்கின்றார்களே, லா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், அவர்களுக்கு எந்த விதமான பயமும் கவலையும் இல்லை. அல்லதீன ஆமனு, அவர்கள் நம்பிக்கை கொண்டிருப்பார்கள். எல்லாம் பாருங்க, அல்லாஹ்வுடைய நம்பிக்கை நிரூபிக்கக்கூடிய விதத்துல தான் அற்புதங்கள் நிகழ்ந்தது. அல்லாஹ் என்னை காப்பாற்றுவான், அல்லாஹ் எனக்கு வழிவகை செய்வான் என்ற ஒரு நிகழ்வில் தான் எல்லா அற்புதமும் நிகழ்ந்தது. அல்லதீன ஆமனு, அவர்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு, வகானு யத்தகூன், அவர்கள் பயபக்தி உடையவர்களாக இருப்பார்கள். லஹுமுல் புஷ்ரா ஃபில் ஹயாத்தித் துன்யா, அவர்களுக்கு இந்த உலகத்திலும் சுப செய்தி உண்டு, வஃபில் ஆஹிரா, நாளை மறுமையிலும் சுப செய்தி உண்டு என்று சொல்கின்றானே, அந்த சுப செய்திகள் அற்புதமாக இருக்கலாம். அந்த அற்புதங்கள் உங்களுக்கும் எனக்கும் நடக்கலாம். நாம் அல்லாஹ் சொல்வது போல் இருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அற்புதங்கள், முஅஜிசாத்துகள், அல்லாஹ்வினுடைய அற்புதங்களுக்குரியவர்களாக அல்லாஹ் நம்மின் மூலமாக இந்த உலகத்திற்கு ஒரு படிப்பினையும் அற்புதங்களையும் காட்டுவான். அப்படிப்பட்ட நம்பிக்கையாளர்களாக வாழ்வதற்கான ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.